எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், பழைய சாப்பாடு வணக்கி வச்சா பச்சை மிளகா அப்படி இது சாப்பிட்டு இதை அப்படியே கடிச்சேன்னா அப்படியே கலன்னு உள்ளே போகும். உடம்பு சூடாக இருந்தால் இந்த தான் பெஸ்ட்டு. சாப்பாட்டில் எனக்கு பிடிச்சதுன்னு எதுன்னு கேட்டால் இதுதான். இந்த காரத்துக்கும் நுரத்துக்கும் உங்களுக்கு பச்சை மிளகா காரமாக இருக்குன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா அறுத்து போட்டு வணக்கிடுங்க. நல்லா வணக்க விட்டியும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். காலையிலேருந்து நான் என்ன இப்போதாங்க சாப்பிட்றேன். எனக்கு தெரிஞ்ச அக்கா, கூட பிறக்காத அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. 10 நாள் போக முடியல என்னால். 2 நாள் போனேன், இன்றைக்கி 3ஆவது நாள். இன்னைக்கு டிஸ்சார்ஜ். காலையில் 9 மணிக்கு போயிட்டு எந்திரிச்சு பல் வலிக்கிட்டு போய் 9 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு தான் வந்தேன். வந்து தான் குளித்தேன். இன்னும் சாப்பிடல, அதான் சாப்பிட்றேன் காலை சாப்பாடு. பத்து நாளைக்கு முன்னாடி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ கூட பிறக்காத அக்காவுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, எனக்கு முக்கியமானவங்களுக்குலாம் எதுக்கு தான் இப்படி நடக்குதோ எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. சாப்பிட வைக்க மாட்டுது. இருந்தாலும் வயிறாக்கி இருக்கலாம். வயிறு கேட்குமா? வயிறு குறையுது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சாப்பிட்டுருங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் உடம்புக்கு அல்சர் வராது. நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்களையும் பார்க்க முடியும், சுற்றி இருக்கிறவங்களையும். என்னை மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. கிராமத்து சைடில் இதான் சாப்பாடு. மதியானம் விறகு வெட்டிட்டு வந்தாலோ, களை எடுத்து போயிட்டு வந்தாலோ, தோட்ட வேலைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் இந்த சாப்பாடு தாங்க. அப்போ எங்களுக்கு எந்த இதுவுமே உடம்பு சரியிருக்காது. குளிர் காலத்தில் இருந்து தான், மழை காலத்தில் இருந்து தான் உடம்பு சரியில்லாமல் சளி பிடிக்காது. இப்போ தாங்க இதுதான் வந்துருக்கு. தொட்டதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது.